சண்டே நம்ம வீட்ல சமையல் செஞ்ச ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ தான் இது. நான் வந்து பாத்தீங்கன்னா நெய் மீன் வச்சு குழம்பு வச்சிருந்தேன், அப்புறம் ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிருந்தேன், அப்புறம் சுறா புட்டு தக்காளி ரசம் இதெல்லாம் தான் வச்சிருந்தோம். இதோட ரெசிபி எல்லாம் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மீன் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கிட்டேன். அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு அது கூடவே சீரகத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் உப்பு தண்ணி இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜார்ல ஒரு 3-4 தக்காளியை நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவுமே நல்ல மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். ஆயில் ஊத்தி ஆயில் ஹீட் ஆனதுமே வெந்தயத்தை போட்டு அது கூட சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்ல அதையும் ஊத்திக்கிட்டேன். சமைச்சிட்டு இருக்கும் போது அத்தையும் மாமா வந்திருந்தாங்க. சோ அதுக்காக நான் ஒரு 2-3 தக்காளி எக்ஸ்ட்ரா அரைச்சு ஊத்திக்கிட்டேன். அந்த தக்காளி பேஸ்ட்லாம் நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மசாலா இதுல போட்டுக்கலாம். அது கூடவே குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கறதையும் சேர்த்து ஊத்திக்கலாம். கொஞ்சமா புளி தண்ணியும் ஊத்திக்கிறேன். அப்புறம் அந்த மசால் வாடையெல்லாம் போய் குழம்பு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில வரும்போது நம்ம இந்த மீன் எல்லாம் போட்டுக்கலாம். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுல உப்பு கரெக்டா இருக்கா உப்பு வேணுமா அப்படிங்கறத நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலையுமே நம்ம உப்பு போட்டிருப்போம். கரெக்டா குழம்புல மீனை போட்டு மீன் உடையறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடணும். மீன் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ தான் டைம். அதுக்குள்ள மீன் வந்து நல்லா வெந்துரும். அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரா இருந்துச்சு இந்த மீன் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது சுறா புட்டு தான். என் ஹஸ்பண்ட் தான் எப்பவுமே சுறா புட்டு செய்வாங்க. சோ அவங்க தான் செஞ்சாங்க. இட்லி குண்டால நல்லா பால் சுறாவை வேக வச்சு எடுத்துக்கணும். மீனை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பூண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சிருப்போம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா மீன்லயே மஞ்சத்தூள் உப்பும் போட்டிருக்கோம் உதிர்த்தும் போதே. அதனாலதான் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சுறா பட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் உப்பு தண்ணி இது எல்லாமே போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்ச பேஸ்ட்ல கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணி மீனை வந்து இந்த மசாலா கூட அப்ளை பண்ணி ஒரு 1 hour அப்படியே விட்டுறலாம். அப்புறம் ஒரு தோசை தவால கொஞ்சமா ஆயில் விட்டு மீனை எப்பவும் ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி லாஸ்டா லெமன் புளிஞ்சு சர்வ் பண்ணா செம்ம சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் தக்காளி ரசம். உங்களுக்கு தக்காளி எவ்வளவு வேணுமோ அது தண்ணியில போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசையும் போது தக்காளி தோல்லாம் வரும் அதெல்லாம் எடுத்து வீசிருங்க. கொஞ்சம் புளி தண்ணி ஊத்தி நல்லா அடுப்புல கொதிக்க வச்சிருங்க. ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பூண்டு சீரகம் மிளகு வரமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிற பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெந்தயம் போட்டு நம்ம அரைச்சு வச்சோம்ல அதை போட்டு நல்லா தாளிச்சு ரசத்துல கொட்டிருங்க. கருவேப்பிலை இருந்தா அதையும் போட்டு தாளிச்சு கொட்டுங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட். அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிருங்க. ரசம் சூப்பரா ரெடி ஆயிரும். நான் செஞ்சதுல எந்த ரெசிபி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் ரோஸ் மில்க் ரெசிபி போடுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சாருஸ் லைஃப் ஸ்டைலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.